ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஹி மினி வேர்ல்டு. எங்கள் வீடியோ இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாய் குட்டீஸ், என்ன பண்றீங்க? அப்பா இங்க பாருங்க, நம்மளோட வீடு சூப்பரா இருக்குல்ல? ஆமா, சூப்பரா இருக்கு. அழகா அந்த பின்னாடி டெக்கரேஷன்லாம் அழகா இருக்குல்ல. அம்மா போட்ட கோலமா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆமாப்பா, அம்மா தான் போட்டு ரெடி பண்ணாங்க. சூப்பரா இருக்குல்ல? என்ன இல்லையெல்லாம் முதல்ல எங்களுக்கு சாக்லேட் கொடுங்கம்மா. என்னக்கா இன்னைக்கு எல்லாருமே கேதர் ஆயிருக்கும் போல. அவரும் இருக்காரு, மாமாவும். ஆமா, இன்னைக்கு அவருக்கு லீவ் இல்லை, அதால் தாண்டி உட்காந்துருக்காரு. ஓ பரவாயில்லக்கா. அப்போ பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரலாம்ல சாப்பிட. என்ன எடுத்துகிட்டு வரலாம்? இருங்க நான் வேணா எடுத்துகிட்டு வரேன். எங்கள் வீட்டில் இருக்கு. என்ன எடுத்துகிட்டு வர போகிறேன்? அது சஸ்பென்ஸ் தான். போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ்மா எங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸாக எடுத்துகிட்டு வாங்க. மற்றபடி வேறு எதாவது எடுத்துகிட்டு வராதீங்க. எங்களுக்கு சாக்லேட், கிண்டர் ஜாய், பிஸ்கெட் எல்லாம் வேணும். ஆமாம், எல்லாம் வேணும். நான் என்ன எடுத்துகிட்டு வரேனோ அதுதான் நீங்கள் சாப்பிட்ணும். அப்படின்னா ஓகேன்னா சொல்லுங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். இல்லைன்னா நீங்கள் கேட்கறத என்ன எடுத்துகிட்டு வர முடியாது. ஓகே, நான் அப்போ எடுத்துகிட்டு வரேன். சண்டை போட்டுக்காமல் இருக்கணும். அக்கா இந்தாங்கக்கா, என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். என்ன எடுத்துகிட்டு வந்திருக்க? ஓ இவ்வளோ சாக்லேட்ஸ். அப்புறம் என்ன இது? ஓ பர்ஃபியா? இது பேர் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? இது பேரா? அதுதான் இது பேர் பர்ஃபிக்கா. இல்லைக்கா, பீனட் கேண்டின்னு சொல்லலாங்க்கா. சூப்பராக இருக்குல்ல? வாவ், எல்லாருக்கும் பர்ஃபி பிடிக்குமா? என்னாச்சு? ஏன் பசங்க கத்துறாங்க? என்னப்பா, என்ன வேணும் உங்களுக்கு? பாருப்பா, பீனட் கேண்டின்ட்டு பர்ஃபி எடுத்துட்டு வந்து தரேன். இல்ல இதுதான் சாப்பிடணும். சாக்லேட் எடுத்து சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதே. சாக்லேட்டும் இருக்கும், பர்ஃபியும் இருக்கும். ரெண்டுமே நல்லது தானே. ரெண்டுமே சாப்பிடுங்க. உங்க ஆசைக்கு சாக்லேட், எங்களோட இதுக்கு நீங்க பர்ஃபி சாப்பிடுங்க. நான் இப்ப இது உங்களுக்கு பிரிச்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தரேன். இங்க பாருங்க, ஒரு சாக்லேட் எடுத்துட்டு. இப்ப இதுல ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு உங்களுக்கு. என்ன சஸ்பென்ஸ் பா? இங்க பாருங்க, இதுல ஒரு ஸ்டிக்கர் இருக்கு. வாவ், சாக்லேட் அப்புறம் ஸ்டிக்கர். இது சூப்பரா இருக்குல்ல? அந்த ஸ்டிக்கர்ல பாருங்க, ஏதோ கார்ட்டூன் எல்லாம் போட்டிருக்கு. அழகா இருக்கு. இந்த ஸ்டிக்கரை இப்ப நம்ம ஒட்டலாமா? அதுக்கு முன்னே வேணா வாங்க நம்ம சாக்லேட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் சாக்லேட் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்தாங்க, நீங்க சாப்பிடுங்க. எல்லாரும் கடிச்சுக்கோங்க. ஓகே, எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க. சூப்பரா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸ்வீட்டா இருக்கு, சாக்கி சூப்பர். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிக்கர் பார்க்கலாம். இந்த ஸ்டிக்கர் இப்ப நம்ம இப்படி ஓபன் பண்ணிட்டு பின்னாடி இது மாதிரி கொஞ்சம் லைட்டா அந்த ஷீட், அந்த பேப்பர் மட்டும் எடுத்துட்டோன்னா அப்புறம் அந்த பிளாஸ்டிக் ஷீட் இருக்கும், அதை எடுத்துட்டோன்னா இது மாதிரி நீட்டா வந்துடும். ஆக்சுவலி இது கையில ஒட்டி தான் நாங்க அப்பெல்லாம் பார்ப்போம். ஆனா கையில ஒட்டினா ஸ்கூல்ல கொஸ்டின் பண்ணுவாங்க, என்ன இது, ஏன் இப்படி அடுக்கு பண்ணி வச்சிருக்கீங்கன்ட்டு. ஸோ நம்ம வீட்டில் இருக்கோம்ல ரஃப் நோட், நான் ஸ்கூல் நோட்ல நான் சொல்லல, ரஃப் நோட்ல நம்ம ஒட்டிக்கலாம். அப்பதான் சூப்பரா இருக்கும். நோட்ல ஒட்டும் போது அது பாருங்க, இதுதான் நோட்டு. இது மேல இப்ப நாம ஃப்ரண்ட் சைட்ல வச்சு இது மாதிரி நல்லா ப்ரெஸ் கொடுத்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டோம்னா எல்லா ஸ்டிக்கரும் அதுல கரெக்டா நம்மளுக்கு அப்ளை ஆகும். கொஞ்சம் கூட மிஸ் மேட்சே ஆகாம எல்லாத்து பாருங்க, இது மாதிரி இழுத்து நகத்தை வச்சு நல்லா இழுத்து விட்டோன்னா சூப்பரா இருக்குல்ல? இப்ப இது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டோம்னா அந்த இம்ப்ரெஷன் அப்படியே அதுல வந்து பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ரஃப் நோட்டா இது நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. நல்ல கஸ்டமைஸ்ட் நோட் மாதிரி சூப்பரா இருக்குல்ல? அப்ப எனக்கும் வேணும். என்னோட நோட்லயே நீங்க ஒட்டி தாங்க ப்ளீஸ். நானும் போய் என் நோட் எடுத்துட்டு வந்துடுறேன். யாருக்கெல்லாம் வேணும்? இன்னும் 2 சாக்லேட் தான் இருக்கு. யாருக்கு வேணும் முடிவு பண்ணிக்கோங்க. அப்ப எங்களுக்கெல்லாம் நான் இன்னொரு வாட்டி நான் பஜாருக்கு போகும்போது நான் உங்களுக்கு வாங்கிட்டு வரேன். அப்பா இருங்க, நான் போய் என்னோட நோட் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி ஓகே, இப்போ எடுத்துட்டு வந்துடு. என் நோட் எங்க வச்ச? அம்மா அண்ணம்மா அவன் மட்டும் போயிருக்கா. அப்ப நானும் இருடி. மாமா இல்லம்மா, எனக்கும் வேணுமா. நானும் போய் எடுத்துட்டு வந்துடுறேம்மா. இருமா, நானும் போய் நோட் எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, என்ன இந்த பசங்க 2 பேரும்? அப்போ மீதி பசங்கள்லாம் இவங்களுக்கு மட்டும் டாமினேட். எப்போவுமே இப்போ பாருங்க சொல்லிகிட்டே இருக்கோம், அவங்க அதுக்குள்ளே நோட் எடுத்துகிட்டு பண்ணிட்டாங்க. என்னம்மா இது? தப்பில்ல. உங்களை மாதிரி தான் நான் எல்லா பசங்களும் கம்னுக்கா வேடி பார்க்குறாங்க. அது என்ன உங்களுக்கு மட்டும்? ப்ளீஸ்மா, சாக்லேட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. ஸ்டிக்கர் மட்டும் எங்க நோட்ல மட்டும் ஒட்டுங்கம்மா ப்ளீஸ்மா. வாங்கிக்கோங்க பசங்களா. ஒன்னாங்க சாக்லேட் எல்லாரும் சாப்பிடுங்க. போதும், சாக்லேட் போதும். எங்களுக்கு மில்க் ஷேக் வேணும். என்னது மில்க் ஷேக்கா? பா, அந்த பசங்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா நம்மள ஏதோ ஒன்று வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. வாங்க நம்ம எல்லாம் எழுந்து உள்ள போயிடலாம். அதுக்கு முன்னே இருங்க, அந்த ஸ்டிக்கர் ஒட்டில அதே மாதிரி தான் லைட்டா அந்த பேப்பரை கிழிச்சிட்டு இந்த ஷீட் ஃபுல்லா எடுத்தோன்னா அந்த பிளாஸ்டிக் ஷீட்ல எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இல்லை எல்லோ கலர்ல காமெடியா ஒரு கவு மாதிரி ஒரு இது போட்டு அது ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா ரவுடி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்குல்ல?
இப்போ இது மேலே ஒட்டிட்டு பேக் சைடும் சேர்ந்த மாதிரி ஒட்டிட்டேன்னா சூப்பராக இருக்கும். நல்லா இது இம்ப்ரெஸ் கொடுத்தோன்னா அப்படியே இது மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க பாருங்க, அதோட இம்ப்ரெஷன்லாம் பின்னாடி போயிடும். சூப்பர்ல, வாவ் நல்லா இருக்கு. என்னோட நோட்டு அழகாக போகுதே. உன் நோட்டு மட்டுமா இங்க பாரு, என் நோட்டுக்கு தான். அப்பா தேங்க்யூப்பா, சூப்பரா இருக்கு எங்களோட நோட்டு. இங்க பாருங்க, அப்படியே எடுத்தோன்னா கொஞ்சம் கூட அந்த ஷேப் மாறாம எப்படி நம்ம கொடுத்தோமோ அதே மாதிரியே வந்துருச்சு. சூப்பரா இருக்குல்ல. இப்போ இந்த நோட் அழகாயிடுச்சு. நெக்ஸ்ட் யாரோட நோட்? நெக்ஸ்ட் இன்னும் இருக்கிறது ஒரு சாக்லேட் தான் இருக்கு. நீ எடுத்துட்டு வந்தல, உன் நோட்லயே ஒட்டிடுறேன், கவலைப்படாத. இப்ப பாருங்க, இதுல என்ன ஸ்டிக்கர் வந்திருக்கு? இதுல ஏதோ புழு மாதிரி இருக்கு, கூட பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்கு, ஏதோ கார்ட்டூன். இது டிஃப்ரெண்டா இருக்கு, பரவாயில்ல. இந்தாங்க, என்ன சாக்லேட்? என்ன இல்ல எடுத்து வைங்க, அப்புறம் சாப்பிடலாம். சரி ஓகே, இது எடுத்து வச்சலாம், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இப்ப ஸ்டிக்கருக்காக இந்த சாக்லேட் நம்ம வேஸ்ட் பண்றோம்ல, அதே மாதிரிதான் இதுலயே நம்ம பேப்பர் எடுத்துட்டோம். இப்ப இதை நம்ம ரஃப் நோட்ல ஒட்ட போறோம். இது ஸ்கூல் நோட்டில் ஒட்டக்கூடாது, ரஃப் நோட்டில் தான் ஒட்டணும். ஸ்கின்லேயும் ஒட்டக்கூடாது. ஸ்கின்ல ஒட்டிட்டுனா அப்புறம் ஸ்கூல் போனால் கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ரஃப் நோட்டில் ஒட்டிக்கலாம். அப்போ தான் அதோட அழகு நம்மளுக்கு எப்போவுமே இருக்கும். ஸ்கின்ல ஒட்டினா கூட சோப்பு பட்டா போயிடும். ஸோ ரஃப் நோட்லேயே ஒட்டிக்கலாம். இது மாதிரி ஒட்டிட்டு நல்லா போட்டு தேய்ச்சோன்னா சூப்பராக அதில் இம்ப்ரெஸ் பதிஞ்சிடும். அதோட இதுவெல்லாம் சூப்பராக இருக்குல்ல. இது பாருங்கள், பின்னாடி கூட அதோட இம்ப்ரெஷனில் பதிஞ்சிச்சு. வா, என்னோட நோட் அழகாயிடுச்சு. இப்ப பாருங்க, கார்ட்டூன் எவ்வளவு சூப்பரா இருக்கு. 3 நோட்டுலுமே அழகா இருக்கு. ஏ ஜாலி ஜாலி, வாவ் சூப்பர். இப்ப வாங்க, யாரோட நோட்டு நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். அம்மா அம்மா சொல்லுங்க, யாரோட நோட்ல இருக்கிற பொம்மை சூப்பரா இருக்கும்மா? அம்மா நீங்களே சொல்லுங்கம்மா. என்னோட நோட்ல தானே கரெக்டா இருக்கு? இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோம்ல இந்த டிராகன், அதுதான் அழகா இருக்கு. இல்லம்மா, இந்த கவ்வும் நல்லா தான் இருக்கு, இந்த பட்டர்ஃப்ளையும் நல்லா இருக்கு. 3மே நல்லா தான் இருக்கு. ஏன் இப்போ சண்டை போட்டுக்கிறீங்க? இந்த சண்டையில் நீங்கள் பர்ஃபி சாப்பிடவே இல்லை. என்னம்மா திரும்பியும் பர்ஃபின்ற? பர்ஃபிலாம் வேணாம், முதல்ல நோட்டு சொல்லி யாருது நல்லா இருக்குன்ட்டு. யாருது பார்த்தா நல்லா இருக்கு? நீ சொல்லு ஜோ. அக்கா நீங்கள் சொல்லுங்கக்கா, நீங்கள் சொன்னதாங்க்கா கரெக்டாக இருக்கும். ஓகே, என்ன சொல்லலாம்? எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் தான் பிடிச்சிருக்கேன். இந்த ட்ராகன் தான் அழகாக இருக்குது, பார்க்கவே தத்ரூபமாக உண்மையான ட்ராகன் மாதிரி. எனக்கும் ட்ராகன் தான் பிடிச்சிருக்கு. ஓ பரவாயில்ல, எனக்கும் அதான் பிடிச்சிருக்கு. என்ன இந்த பசங்க பர்ஃபி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பசங்களை பர்ஃபி சாப்பிட்லாமா? மா பர்ஃபி வேணாம்மா, மில்க் ஷேக் தான்மா வேணும். வாங்கம்மா நம்ம போய் மில்க் ஷேக் போடலாம். மில்க் ஷேக் எல்லாம் வா, இன்னொரு நாள் போடலாம். அதையே நம்ம வீடியோ எடுத்து பசங்கிட்ட ஷேர் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம பர்ஃபி சாப்பிட்லாம். ஸ்டிக்கரோட வேலை முடிஞ்சதில்ல, அப்போ தான் நான் உங்களை வெளியே கூட்டிகிட்டு போவோம் பார்க் டைமுக்கு. மா என்னம்மா நீங்கள் இப்படியெல்லாம் கமிட்மெண்ட் எடுக்கிறீங்க? அதெல்லாம் முடியாது. பர்ஃபி சாப்பிடுவீங்களா மாட்டிங்களா? எதுன்னு உடம்புக்கு நல்லதோ அதை சாப்பிடாதீங்க. ஜங்க் ஃபுட்ஸா, சாக்லேட் அது மட்டும் நல்லா சாப்பிடுங்க. பர்ஃபி இப்போ சாப்பிட்டு தான் ஆகணுமே. வெளியே கூட்டிட்டு போறோம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே சொல்லுங்க இந்த பசங்க. சாப்பிடுங்க. வாவ் சூப்பர் டேஸ்டி பர்ஃபி, கிரன்ச்சி கிரன்ச்சி மஞ்சி பர்ஃபி. வாவ் சூப்பரா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. வாவ் சூப்பர்ப்பா. வாங்கப்பா நம்ம பார்க்குக்கு போகலாம். பர்ஃபி சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா பசங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே போக முடியும். பாப்பா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், வாப்பா நம்ம வெளியே போய் விளையாடலாம். பர்ஃபி சாப்பிட்டோம். சரி ஓகேங்க, நீங்கள் வேணால் பசங்களை கூட்டிகிட்டு வெளியே போங்க. நான் அதுக்குள்ளே டின்னர் என்னன்னு முடிவு பண்ணி வைக்கிறேன். சரி ஓகே பசங்களா, வேற என்ன? எல்லா நோட்டையும் எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டு வாங்க. எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது மாதிரி உள்ள எடுத்துட்டு போய் வைக்கணும், அதுதான் குட் ஹேபிட். எடுத்துட்டு வந்து அப்படியே போட்டீங்கன்னா அம்மா எடுத்துட்டு போய் உள்ள வைப்பாங்களா? போங்க, எடுத்துட்டு போய்